ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க சரிங்களா? எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக எப்படி மாறணும், எப்படி மாறுறது? நான் வந்து ஒரு பிகினராக இருக்கிறேன், நான் எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாறுறது? நான் எப்படி ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக மாறுறது? ஐ மீன் எப்படின்னா, என்னுடைய கரியரை வந்து நான் ட்ரேடிங்கில் எப்படி இன்வால்வ் பண்ணுறது அந்த மாதிரி சரிங்களா? எப்படி நான் மாறுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் இருக்கணும் சரிங்களா? போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இல்லைனா போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, எல்லா வீடியோவும் பாருங்கள் சரிங்களா? ஒரு பிகினராக நீங்கள் வந்து இருக்கும்போது என்னோடய வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் கிடைக்கும் சரிங்களா? ஒரு ட்ரேடிங்னா என்ன, அது எப்படி இருக்குது, அது உள்ளே என்ன நடக்குது அப்படின்ற நாலேஜெலாம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா? ஓகே, இப்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக எப்படி மாறுறது, அதுவும் பைனரி ட்ரேடிங்கில் எப்படி மாறுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், பைனரி ட்ரேடிங் அப்படின்றது வந்து 100% ரிஸ்க்கான ஒன்று சரிங்களா? ரிஸ்க்லேயே நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்ன வேணும், நமக்கு நாலேஜ் வேணும் சரிங்களா? ஸோ அந்த ரிஸ்க்லேயும் நம்ம ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நாலேஜ் வேணும். அந்த நாலேஜ் எப்படி கெயின் பண்ணுறது? எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எங்கே போய் லேர்ன் பண்ணுறது? எதுவுமே தெரியாமல் சிம்பிளாக ஒன்றுமே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கரெக்டான சுச்சுவேஷன். ஸோ ப்ராப்பராக லேர்ன் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன் சரிங்களா? ஸோ லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா மட்டும் வாங்க. லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து மணி ஹெல்ப் பண்ணுங்க, ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள், அது மாதிரிலாம் எதுவுமே கேட்காதீங்க சரிங்களா? இங்கே ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒன்றுமே கிடையாது, அது வந்து புரிதல் தான் சரிங்களா? ஒரு மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன ட்ரேட் எடுக்கிறோமோ அதுதான் ஸ்ட்ராட்டஜி சரிங்களா? ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னாவே உங்களுக்கு நாலேஜ் வேணும். நாலேஜ் இருந்தால் தான் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், இல்லைனா அதுவும் முடியாது சரிங்களா? ஓகே, இப்போ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் எப்படி மாறுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நாலேஜ் வேணும். நாலேஜ் லேர்ன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சரிங்களா? ஓகே, நாலேஜ் இருக்குது. என்னதான் உங்களுக்கு நாலேஜ் இருந்தாலும் பைனரி ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து பூவா தலியாக தான், ஒன்று வந்தால் மழை, இல்லைனா இல்லை சரிங்களா? ஸோ ப்ராஃபிட் இல்லைனா லாஸ். ஸோ நம்ம ப்ராஃபிட் ஆகிற மாதிரி ட்ரேட் பண்ணணும். அதுவே நம்ம ட்ரேட் எடுக்கும்போது நம்முடைய இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குங்க சரிங்களா? ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து அதிகமாக பெரிய பெரிய அமௌண்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது சரிங்களா? ஸோ அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா லாஸில் தான் இருப்பீங்க சரிங்களா? இப்போ வந்து நானே இங்கே வந்து 10,000 வச்சுருக்கேன் சரிங்களா? ஸோ நாங்கள் ஏன் 10,000 வச்சுருக்கேன் அப்படின்னா, அங்கே போன டைம் நான் 10,000 எடுத்தேன், அதனால் 10,000 இங்கே அப்படி இருக்குது சரிங்களா? பட் என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, இங்கே பாருங்கள், என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, ஸோ 9 lakhs இருக்குது சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்ம பில்டு பண்ணணும் அப்படின்னா நமக்கு நாலேஜ் வேணும். நாலேஜ் இல்லாமல் அக்கௌண்ட்டை பில்டு பண்ண முடியாது. ஸோ இந்த 9 லட்சத்தை நான் எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னா, அது என்னோடய உழைப்பு, என்னோடய நாலேஜ் சரிங்களா? ஸோ என்னோடய நாலேஜை நீங்கள் வந்து கெயின் பண்ணணும், நான் ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும், நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக என்னை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணலாம். ஸோ லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நீங்களே உங்களுக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட் தான் மை நாலேஜ் சரிங்களா? ஸோ என்கிட்ட லேர்ன் பண்ணவங்கெல்லாம் இப்போ ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறாங்க, இருந்துட்டு வராங்க, ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இருக்காங்க சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணாமல் உள்ளே வராதிங்க. வந்தீங்கன்னா 100% லாஸில் தான் இருப்பீங்க சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம், அதிகமான அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா லாஸ் ஆச்சுன்னா மன உளைச்சலுக்கு ஆளாயிருவீங்க சரிங்களா? ரெண்டாவது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அசட்டை சூஸ் பண்ணுறது. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த அசட்டை சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க சரிங்களா? ஒன்றுத்துக்கும் உதவாத வாழ்க்கையில் அசட்டை சூஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா 100% நான் என்ன யாராக இருந்தாலும் லாஸ் பண்ணுவாங்க சரிங்களா? ஸோ வால்டைல் மார்க்கெட்டை சூஸ் பண்ணாமல் ப்ராப்பரான மார்க்கெட்டை சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது ரெண்டாவது விஷயம் சரிங்களா? ஸோ அது முக்கியமான விஷயங்க, வால்டைல் இல்லாத மார்க்கெட்டை சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து ஒரு சார்ட்டை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உடனே 2 நிமிஷம் பார்ப்பீங்க, உடனே இன்னொரு சார்ட்டை மாற்றிட்டு உடனே இன்னொரு சார்ட்டை பார்க்குறது சரிங்களா? ஸோ அடுத்து இன்னொரு சார்ட்டை பார்த்துட்டு இன்னொரு சார்ட்டை பார்க்குறது. ஸோ அப்படி மாற்றி மல்டிபிள் அசட்டை மாற்றி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே புரியாது, லாஸ் தான் சரிங்களா? அங்கே பார்த்தது இங்கே கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்க, இங்கே பார்த்தது அங்கே கன்ஃபியூஸ் ஆகிப்பீங்க. ஸோ 100% லாஸ் தான் சரிங்களா? ஒரு அசட்டை எடுத்து வச்சு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த அசட்டில் என்ன நடக்குது, ஏன் அவன் வரான், எங்கே போகிறான், அதனால் எங்கே தான் அவன் ரிவர்ஸ் கொடுக்குறான், எந்த இடத்துல தான் அவன் பவராக இருக்கான், ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியணும் இல்லைங்களா? எதுவுமே தெரியாமல் நான் மொத்தமாக லாஸ் பண்ணிட்டோம், ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா 100% லாஸில் தான் இருப்போம் சரிங்களா? ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள், ஒரே விஷயந்தான், கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா? போன வீடியோலாம் பாருங்கள், உங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங்கை பார்த்தினா ஒரு நாலேஜ் கிடைக்கும். அது உள்ள என்ன நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்ற நாலேஜ் கிடைக்கும்.
இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, யூடியூப் லிங்க் இருக்குது, பாருங்கள். ஒவ்வொரு வீடியோ எடுத்து பாருங்கள். நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் வீடியோலாம் பார்த்து நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க. பேசிக்காக ஒரு ட்ரேடிங்னா என்ன, அது என்ன நடக்குது அப்படின்ற நாலேஜ்லாம் உங்களுக்கு வேணும் இல்லைங்களா? ஜஸ்ட் இதெல்லாம் பேசிக்குங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்து உங்களால் மேலே உங்களால் வர முடியும். சரிங்களா? ஓகே. இதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அசட்டை சூஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் அந்த அசட்டுக்கு உண்டான நியூஸ்ன்னு ஒன்று இருக்குங்க. சரிங்களா? நியூஸை பார்க்காம மொத்தமாக வந்து ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அதுவும் லாஸில் தான் ஆகும். சரிங்களா? அசட்டை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்ற ஒரு அசட்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேங்க. சரி, இங்கே இருக்கா யூஎஸ்டி ஐஎன்ஆர். இந்த யூஎஸ்டி ஐஎன்ஆருக்கு இல்லை எந்த டைமிங்கில் நியூஸ் டைம், எந்த டைமிங்கில் யூஎஸ்டி ஐஎன்ஆரில் வந்து நியூஸ் வருது அப்படின்னு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? எதுவுமே தெரியாமல் மொத்தமாக வந்து என்கிட்ட நாலேஜ் இருக்குது, நான் அசட்டை ப்ராப்பராக சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து ட்ரேட் எடுத்தாலும் அப்பயும் லாஸ் தான் ஆகும். சரிங்களா? ஸோ நியூஸும் பார்க்கணும். சரிங்களா? ஸோ இந்த 3 விஷயம் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அதிகமான அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து கரெக்டான அசட்டை சூஸ் பண்ணணும். அந்த அசட்டை சூஸ் பண்ணிட்டு அதுக்கு நியூஸ் பார்க்கணும். நியூஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரேடிங்கை பண்ணணும். சரிங்களா? மேக்ஸிமம் எந்த ஒரு ட்ரேடராக இருந்தாலும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்கவங்க கண்டிப்பாக இதை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரு ஆகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூஸை தான் பார்ப்பாங்க. எத்தனை மணி நியூஸு, என்ன நியூஸு, அது பவர்ஃபுல்லாக இருக்கா, இல்லையா, அதிகமாக அஃபெக்ட் ஆகாதா, அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு தான் அவங்க ட்ரேடிங் வருவாங்க. இல்லைனா ட்ரேடே பண்ண மாட்டாங்க. அடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் கழித்து நியூஸ் இல்லாமல் ஒரு மார்க்கெட் ப்ராப்பராக என்னங்கிறத பார்த்துட்டு தான் ட்ரேட் பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள். ரொம்பலாம் யோசிக்காதீங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் சிம்பிள் தாங்க. ஆனால் அதையும் தெரியாமல் நீங்கள் இருப்பீங்க. சரிங்களா? ஸோ முன்னாடி வீடியோலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேசிக் நாலேஜை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியாதவங்க திரும்பவும் பாருங்கள். சரிங்களா? புரிஞ்சிருந்தா திரும்ப லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ட்ரேடிங்கே பண்ணாதீங்க. நாலேஜ் இல்லை அப்படின்னா ட்ரேடிங்குள்ளவே வராதிங்க. வந்து லாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வராமல் இருக்கிறது பெட்டர். சரிங்களா? அப்புறம் என்னோட ஒரு முக்கியமான கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவும் ஈஸியாக வராது, ஆனால் வரும். சரிங்களா? ஓகே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.